அம்மாவின் கதைகள். மழைத்துளியின் பயணம். ஒரு மழைக்காலம். வானத்தில் இரட்டை வானவில் தோன்ற மழைத்துளிகள் பூமியின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. அந்த மழைத்துளிகளில் ஒரு சிறிய துளி தனக்கென்று ஒரு பெரிய கனவை கொண்டது. நான் மண் மீது விழுந்துவிட வேண்டாம், அதற்கு பதில் நான் ஒரு பூவின் இதழின் மீது விழுந்து ஒளிர வேண்டும் என எண்ணியது அந்த மழைத்துளி. வானத்தில் இருந்து விழும்போது அந்த துளி பல திசைகளில் பறந்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு அது ஒரு அழகான சூரியகாந்தி மலரில் விழுந்தது. அந்த மலரின் இதழ்களில் அது ஒரு முத்து போல மின்னியது. அதை பார்த்து மற்ற மழைத்துளிகள் சொல்லின, நாங்கள் மண்ணில் கலந்து புதிதாக உயிர்களை உருவாக்குகிறோம், ஆனால் நீயோ மலரை அழகுபடுத்துகிறாய். மழைத்துளி சிரித்தது. நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பொறுப்புகளை செய்யத்தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிக்கான சிறப்பு இருக்கிறது. முடிவு: ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான வேலைகளும் சிறப்புகளும் இருக்கின்றன. அதை நம்பியுங்கள். நன்றி குழந்தைகளே. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.